ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் அனைத்து விக்னேஷ். ஸோ நம்ம ஒய்சிடி புக்கை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்படியே சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் போகும். சரியா? ஸோ ரேஷியோவில் நான் தர 3வது வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். சரியா? கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2024 எக்ஸாமுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு வீடியோலேயே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. இங்கே பாருங்க 16,706 கொஷின்ஸ் இதில் இருக்குது. ரொம்ப சூப்பரான புக்ஸ். ஸோ நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பழைய வீடியோவில் சொல்லிட்டேன். புதுசாக யாருன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்காக மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த வீடியோட பார்ட் உங்களுக்கு வேணாம்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? ஆல்ரெடி பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த புக்கை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த புக்குக்கு. ஸோ அந்த புக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃப் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் இது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மொத்தம் 14 எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே ரயில்வே தான். ஸோ இந்த புக் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேலிஸ்ட் இதில் எல்லாத்துலேயும் ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட், நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பேஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்களால் மேக்ஸ் கற்றுக்க முடியும் யூடியூப்பில். சரியா? அண்ட் நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும், ரயில்வேக்கு என்ன புக்ஸ் படிக்கணும்னே தெரியல அப்படின்னா அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. ஆர் ஃப்ரீ பிடிஎஃப்பும் இருக்கும். 2024 அப்டேட்டட் புக்கு. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், லேர்ன் வித் விக்னேஷ்னு. ஸோ ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த 3 கோடை டச் பண்ணுங்க. தென் இங்கே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கு. சரியா? ஒரு புக் 2 புக்னா நான் டெலகிராம்லேயே போட்டிருப்பேன். நிறைய புக் இருக்கிறதுனால இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்டேஜ் 1 புக்ஸும் இருக்கு, மெயின்ஸ்க்கான ட்ரேட் புக்ஸும் அவைலபிளாக இருக்கு. எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக எந்த டைப்ல இருந்து முடிச்சனோ அந்த டைப்பையே அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். சரியா? கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த டைப் இப்போ நம்ம பார்க்குற, அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போற எல்லா கொஸ்டினும் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைப்ல இருந்தே நிறைய கொஸ்டின் உங்களோட ஏஎல்பி, குரூப் டி அண்ட் என்டிபிசி, பாராமெடிக்கல், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா இந்த டைப்ல இருந்து மட்டுமே சொல்றேன். 2018ல இருந்து குவாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே. பட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கான்செப்சுவலா நீங்க போனீங்கன்னா மைண்ட்லயே அடிக்கலாம், பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கான்செப்டை கிளியரா கவனிங்க. சரியா? வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வீடியோவை பொறுமையா கான்செப்டோட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா கொஸ்டினும், இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினும் உங்களால பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே மைண்ட்லயே அடிக்க முடியும். சரியா? இருந்தாலும் நான் இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீடியோலயே. பட் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B 2:3 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, B:C 4:5 கொடுத்துருக்காங்க, C:D இதை 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. பொதுவாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம்? இந்த மாதிரி கொடுத்துட்டு A:B:C:D கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா? சரியா? இந்த மாதிரி கேள்விதான் நம்ம அதிகமா பார்த்து பழக்கம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி A:B:C:D கேட்டா நிறைய மெத்தட் இருக்கு. பேப்பர் அண்ட் பென் இல்லாம ஆப்ஷன் பார்த்து அடிக்கிற மெத்தடும் இருக்கு. அதை நான் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. பட் இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு திடீர்னு இதுல இருந்து A:D மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி, பாராமெடிக்கல். ஓகேவா? ஸோ இதுக்கும் நிறைய மெத்தட் இருக்கு. வளன்னு பேப்பர் பென் யூஸ் பண்ணியும் நீங்க போடலாம். ஆர் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் மைண்ட்லயும் அடிக்கலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் கிளியரா இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B 2:3 இருக்குன்னு வைங்க. இதை நான் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா A:B 2:3 எழுதலாம். ஆர் A/B எனக்கு 2/3 இப்படியும் நான் எழுதலாம். சரியா? ஸோ இதை நம்ம நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இதை நம்ம டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், தொகுதி அப்படின்னு சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரியா? ஸோ அதே வரிசையில இது எல்லாத்தையும் நான் குறிப்பிடணும் அப்படின்னா இதை நான் என்னன்னு சொல்லலாம்? A/B இருக்கு இல்லையா? இதை நான் நியூமரேட்டர் 1னும் இதை நான் டினாமினேட்டர் 1னும் சொல்லலாம். கரெக்டா?
ஸோ அந்த வரிசையில் பின்னு வரும்போது இது எனக்கு என்ன ஆயிரும், செகண்ட் தானே, நியூமரேட்டர் 2 இது, அதே மாதிரி இது டினாமினேட்டர் 2, இது எனக்கு நியூமரேட்டர் 3, இது எனக்கு டினாமினேட்டர் 3. இப்படி தானே வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி இப்படி தானே ஃபாலோ ஆகும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர் 1, நியூமரேட்டர் 2, நியூமரேட்டர் 3ன்னு சொல்லுவோம். செகண்ட் உள்ளதெல்லாம் டினாமினேட்டர் 1, டினாமினேட்டர் 2, டினாமினேட்டர் 3 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ பி சி டி இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைங்களேன். ஓகேவா? அதுக்கு ஒரு சர்டைன் மெத்தட் இருக்கு. இப்போ இங்க நான் தனித்தனியா உங்களுக்கு அதை சொல்ல போறேன். ஏ தனியா, பி தனியா, சி தனியா, டி தனியா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்மார்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, சப்போஸ் இவ்வளோ ரேஷியோவில் எனக்கு ஏ மட்டும் தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் 1 இன்டூ நியூமரேட்டர் 2 இன்டூ நியூமரேட்டர் 3 பண்ணனா எனக்கு ஏ மட்டும் கிடைச்சிடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளவும் கொடுத்துட்டு எனக்கு ஏ மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 2 இன்டூ 4 இன்டூ 2 போட்டு நான் போயிட்டே இருக்கலாம் ஆன்சர். அந்த வரிசையில் பி வந்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் 1 இன்டூ நியூமரேட்டர் 2 இன்டூ நியூமரேட்டர் 3 இதை பண்ணீங்கன்னா உங்களால பி கண்டுபிடிக்க முடியும். பட் இதை மைண்ட்ல வைக்கணும். மைண்ட்ல உங்களுக்கு ஏறும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சூப்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரியா? அதாவது இப்போ பி மட்டும் என்ன கேட்கறாங்க, இவ்வளவு ரேஷியோ கொடுத்துட்டு பி மட்டும் என்ன கேட்கறாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா D1 இதை எடுத்துக்கணும் இன்டூ N2 இன்டூ N3. அதாவது இந்த 3 இன்டூ 4 இன்டூ 2 நான் பண்ணனா நேரா பிக்கு போலாம். சரியா? அந்த வரிசையில இவ்வளவும் கொடுத்துட்டு சி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா D1 இன்டூ D2 இன்டூ N3. ஸோ இப்படியே டினாமினேட்டர் இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். இ வந்ததுன்னு வைங்களேன், இங்க D1 D2 D3 D4 அப்படி போகும். ஓகேவா? ஸோ அப்படிதான் ஈஸி. இதுல நீங்க வந்து 4 தான் இல்ல 8 கொடுத்தா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இந்த வரிசையில எனக்கு சி கேட்கறாங்க அப்படின்னா சி மட்டும் எனக்கு தெரியறதுக்கு இந்த D1 இன்டூ இந்த D2 இன்டூ இந்த N3, அதாவது இந்த 3 இன்டூ 5 இன்டூ 2 போட்டோன்னா என்னால டைரக்டா சியை கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு டி மட்டும் கேட்கறாங்கன்னு வைப்போம். டி மட்டும் கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க D1 இன்டூ D2 இன்டூ D3 போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? D1 இன்டூ D2 இன்டூ D3 போட்டீங்கன்னா போதும். அதாவது இவ்வளவு ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு டி மட்டும் கேட்கறாங்கன்னா 3 இன்டூ 5 இன்டூ 5 போட்டோன்னா நேரா என்னால டிக்கு போக முடியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது இதை மைண்ட்லயே எப்பயுமே ஞாபகம் வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. A:B:C:D உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை அப்படியே எழுதணும். 2:3, அப்புறம் என்னது 4:5, அப்புறம் என்னது 2:5. இதை பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்துல இல்லாத நம்பர்லாம் கேரி பண்ணி, சரியா? இல்லாத நம்பர்லாம் பக்கத்துல கேரி பண்ணுவோம். இந்த 5 இங்க வரும், அண்ட் இந்த 2 இங்க வரும், இந்த 2 இங்க வரும், இந்த 4 இங்க வரும். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றையா இன்ட்டு பண்ணுவோம். 2 × 4 8, 8 × 2 16, 3 × 4 12, 12 × 2 24, 3 × 5 15, 15 × 2 30, 3 × 5 15, 15 5 are 75. இது நார்மல் மெத்தட். இது உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ இது மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் A:D நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மெத்தட் உங்களுக்கு எவ்வளவு லைஃப் சேவிங்கா இருக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க ஆன்சர் சேமா வரும். N1 இன்டூ N2 இன்டூ N3 பாருங்க, 2 × 4 8, 8 × 2 16 வந்துருச்சா? அடுத்து பி எனக்கு வேணும்னா D1 இன்டூ N2 இன்டூ N3, 3 4s are 12, 12 2s are 24. ஓகேவா? தேர்டு சி கண்டுபிடிங்க. சி வேணும்னா D1 இன்டூ D2, 3 × 5 15, 15 × 2 30. தென் டி வேணும்னா D1 D2 D3, 3 × 5 15, 15 5s are 75. ஸோ இந்த மெத்தட் இந்த மாதிரி கேள்விக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே கேட்டாங்கன்னா நீங்க ஆப்ஷன்லயே அடிக்கலாம். இந்த மெத்தட் கூட நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி 4 ரேஷியோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸை கொடுத்துட்டு குறிப்பிட்டு இதை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஹோப் இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். சரியா? ஸோ எத்தனை டேர்ம் வேணா கொடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் அந்த ஏ கேட்டாங்க அப்படின்னா N1 இன்டூ N2 இன்டூ N3, அப்படியே D1 வந்து அடுத்தடுத்த டேர்ம்ல சேர்த்துட்டே வரும். சரியா? அடுத்த டேர்ம்ல D1 வந்துடும், ரெண்டாவது டேர்ம்ல D1 வந்துடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இந்த N2 N3 எல்லாம் அப்படியே ஃபாலோ ஆயிட்டு வரும். B-ல D1 இன்ட்ரடியூஸ் ஆகும், C-ல D1 D2 இன்ட்ரடியூஸ் ஆகும், D-ல D1 D2 D3 இன்ட்ரடியூஸ் ஆகும். பட் நம்ம ரயில்வே எக்ஸாம்ல 100% எதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க தெரியுமா?
இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? A/B கொடுத்துட்றாங்க, அப்புறம் B/C கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு A/C மட்டும் தான் கேள்வியா கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? A மட்டும் வேணும் அப்படின்னா N1 into N2 பண்ண போறீங்க. C வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? D1 into D2. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2:3, இது 3:7 இருக்குன்னு வைங்களேன். சரியா? இதுல இருந்து A/C கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, இதான் N1, இதான் N2, இதான் D1, இதான் D2. டைரக்டா இந்த கொஸ்டினுக்கு இதை ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை மட்டுமே ஞாபகம் வைங்க. ஏ மட்டும் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுத்துலயும் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ பண்ணுவீங்க. சி மட்டும் கேட்டாங்கன்னா ரெண்டுத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் டேர்ம் இன்டூ பண்ணுவீங்க. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ கொஸ்டின்ஸ் போகும்போது உங்களுக்கு இது நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியும். சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சில அதர் டைப்ஸும் இருக்கு. சரியா? அதர் டைப்ஸ் முடிச்ச பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய டைப்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபாலோ அப் ஆகும். சரியா? ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if 3/5 of a bottle is filled, what is the ratio of the filled part to the empty part of the bottle? ஒரு பாட்டிலில் 3/5 நிரம்பி இருந்தால் நிரப்பப்பட்ட பகுதிக்கும் பாட்டிலின் காலியான பகுதிக்கும் உள்ள விகிதம் என்ன? சி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபிராக்ஷன்ல இந்த மாதிரி பாட்டில் வந்து இவ்வளவு நிரம்பி இருக்கு அவ்வளவு நிரம்பி இருக்கு அப்படின்னா நீங்களா அசியூம் பண்ணுங்க. அதாவது என்ன அசியூம் பண்ணுங்கன்னா, இப்போ 3/5 இருக்குல்ல, இதை லிட்டரா மாத்திக்கோங்க. ஏன்னா அதுல தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க, நீங்களே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், எந்த தப்புமே இல்லை. சரியா? அப்போ 5 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல, அப்போ மொத்தம் அந்த வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 5 லிட்டர். அதுல ஃபில் ஆனது எம்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ 5 லிட்டர்ல 3 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு காலி இருக்கும்? 2 லிட்டர் காலி இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இங்க கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? நிரப்பப்பட்ட பகுதிக்கும் காலியான பகுதிக்கும் உள்ள விகிதம். சோ நிரப்பப்பட்ட பகுதி 3, காலியான பகுதி 2. சோ என்னோட ஆன்சர் 3:2. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் கொஸ்டின். இதை போய் NTPCல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். John and Joseph have ₹19,000 and ₹26,000. If Joseph gives 1,000 to John, then find the ratio of the amount present with John and Joseph respectively. ஜான் மற்றும் ஜோசப்பிடம் ₹19,000 மற்றும் ₹26,000 உள்ளது. ஜோசப் ஜானிடம் 1000 கொடுத்தால் பின்னர் ஜான் மற்றும் ஜோசப் ஆகியோருக்கு வழங்கப்படும் தொகையின் விகிதத்தை கண்டறியும். ஒண்ணுமே இல்ல, இவரு அவருக்கு 1000 தராராம். சோ இது ரொம்ப சிம்பிள். அதனால நீங்களே இதை சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? டெட் ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இதை நான் ஏன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணல அப்படின்னா சம் எரர் வந்துச்சு. அதனால நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? If 25% of the first number is 3 times of 50% of the second number, then what will be the ratio of first number to the and the second number? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் நம்பரோட 25%, ரெண்டாவது நம்பரோட 50%க்கு 3 மடங்கு அப்படின்னா முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள விகிதம் என்ன? கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் 1 இப்படின்னு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரோட 25% ஈக்குவல் டு 3 times of 50% ஆஃப் செகண்ட் நம்பர். இப்படி சொல்லலாமா? அப்படியே கேள்வி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ தாராளமாக கேன்சல் பண்ணுங்க. 1/4, இது 1/2, தென் இதுவும் அப்படியே அடிக்கலாம். 2 சார். சரி, இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் நான் இந்த பக்கம் வைக்கிறேன். இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இங்க டிவைட் ஆயிருக்குன்னா அங்கே இன்டூ ஆயிரும். கரெக்டா? இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இல்லையா? இங்க எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 6/1. ஸோ என்னோட ஆன்சர் 6:1. ஆப்ஷன் B. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இஃப் 3x plus 2y is to 3x minus 2y equal to 5:3, then find x is to y. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். சரியா? 3x plus 2y divided by 3x minus 2y equal to 5/3. கிராஸ் மல்டிப்ளைங்கிறது பண்ணுவீங்க, ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை சிம்பிளா பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஸ்டெப் எழுதக்கூடாது, ஸ்டெப்பை கட் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, 3 into 3x பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9x. 5 into 3x பண்ணீங்கன்னா என்ன வரும்? 15x. இப்போ 15x இந்த பக்கம், 9x இந்த பக்கம் வரும். இந்த கம்மி நம்பரை அங்க அனுப்புனாதான் பிளஸ் மைனஸ், அதாவது 15x minus 9x வரும். கரெக்டா? மைண்ட்ல யோசிங்க. சரியா? அப்போ 15x minus 9x பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6x வந்துருமா? அதை எழுதுங்க. சிம்பிள். அடுத்து yக்கு வாங்க. 3 into 2y 6y, 5 into minus 2y minus 10y.
அப்போ 6y இங்கேயும் -10y இங்கேயும் இருக்கும். -10y இங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா +10y ஆயிடும். ஆல்ரெடி ஒரு 6y இருக்கு. 10 + 6 என்ன 16y. ஓகேவா? அப்போ x/y உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 16/6 கிடைக்கும். இதை இன்னும் கூட கேன்சல் பண்ணீங்கன்னா 8/3 கிடைக்கும். 8/3 ஆப்ஷன் டில இருக்கு. சிம்பிளா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நான் குறைக்கிறதுனால என்னால இன்னும் குயிக்கா ஆன்சரை கொண்டு வர முடியும். சரியா? அதனாலதான் நான் இந்த மெத்தடை சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ரேஷியோ ஆஃப் 2 weights. 2 weight கொடுத்துருக்காங்க. ஒன்னு 27 கிலோ, ஒன்னு 108 கிராம். எப்பயுமே சொல்லியிருக்கேன், ரேஷியோல ஃபர்ஸ்ட் வீடியோல பேசிக்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரேஷியோங்கிறது ஒரே குவான்டிட்டியா இருக்கணும். எப்பயுமே சேம் குவான்டிட்டி. அதாவது இதுல கிலோ கொடுத்துருக்காங்கன்னா அதுலயும் கிலோ தான் கொடுக்கணும். சரியா? இல்லைன்னா அது ரேஷியோவே கிடையாது. அப்போ இத கிலோலயும் அந்த கிராம்லயும் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. சரியா? சோ 1 கிலோல 1000 கிராம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப பேசிக், எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். அப்ப 27 கிலோல 27,000 கிராம் இருக்கு. இங்க 108 கிராம் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கலாமே, ஈஸியா எடுக்கலாமே. இத வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணும் போதே கொஞ்சம் பெரிய நம்பரா நீங்க கேன்சல் பண்றது குயிக்கா ஆன்சரை கொண்டு வரும். சரியா? இப்போ 108லயே இதை டைரக்டா நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஆக்சுவலா 108லயே இதை டைரக்டா கேன்சல் பண்ண முடியும். ஆனா ஓகே, நிறைய பேர் வந்து கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணீங்கன்னா 9 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 3 சார், இங்க 1 2 சார். ஓகேவா? தென் 12லயே இது டைரக்டா போகும். 12 2 சார் 24, 5 0. ஸோ 250:1 என்னோட ஆன்சர் ஆப்ஷன் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a cube plus b cube is 2, a cube minus b cube equal to 185:158. ஸோ நான் என்னோட மெத்தடை யூஸ் பண்றேன். டைம் எவ்வளவு சேவ் ஆகுங்கிறத பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் நிறைய பேர் பயங்கரமா பேப்பர் அண்ட் பென்ல நிறைய ஸ்டெப் யூஸ் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. சரியா? அப்போ இங்கேயும் என்ன பண்ண போறீங்க? கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறீங்க. ஓகேவா? இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறீங்க. அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணுங்க. இப்போ 158 into a cube பண்ணுவீங்க இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் 185 a cube இருக்கும். அப்போ அந்த 185 a cubeல இந்த 158 a cube இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ 185 மைனஸ் 158 என்ன வரப்போகுது? 27 27 a cube எனக்கு ஒரு பக்கம் கிடைக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க? 158 b cube, இங்க 185 b cube, அதாவது மைனஸ் 185 b cube. இந்த மைனஸ் 185 b cube அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 185 158 அந்த பக்கம் போகும்போது ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு 3 சார், இது ஒரு 4 3 343 b cube கிடைக்கும். கரெக்டா? இப்போ a cube ஒரு பக்கம், b cube ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 343/27 ஆயிடும். இந்த கியூப் ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கத்துல கியூப் ரூட்டா அது மாறிடும். ஸோ 343 எதோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 7ஓட கியூப். 27 எதோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 3ஓட கியூப். ஸோ என்னோட ஆன்சர் 7/3, அதாவது 7:3 ஆப்ஷன் டி. ஸோ இதனால நீங்க மேக்சிமம் டைமை சேவ் பண்றீங்க. ஸோ சேம் கொஸ்டின் தப்புன்னு சொல்லல, இதே கேள்வி புக்ல இருக்கு. ஓகேவா? எவ்வளவு ஸ்டெப்பை நான் கம்மி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதாவது இதை நானும் எழுதியிருக்கேன். இது என்னது கொஸ்டின் தான். இது கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டின்ல இருந்து நான் நேரா இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன். ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய ஸ்டெப்பு, இந்த ஒரு பெரிய ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் வந்திருக்காங்க. அப்புறம் இதுல இருந்து நான் டைரக்டா ஆன்சருக்கு வந்துட்டேன் 7/3. அவங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலா 4 ஸ்டெப்பை மிச்சம் பண்ணியிருக்கேன். 4 ஸ்டெப்லயும் பெரிய பெரிய சென்டென்ஸ் மாதிரி எழுதியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் மேட்டர்ஸ். உங்களோட டைம் பயங்கரமா போகும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அதனால தான் நான் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு காமிச்சு கிளியரா சொல்றேன். சரியா? அப்ரோச்சா மாத்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். நான் உங்களுக்கு கான்செப்சுவலா டிஸ்கஸ் பண்ணல, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுங்கிறத மட்டும் பாருங்க. ரேஷியோ ஆஃப் சாண்ட் அண்ட் மெக்கடம். மெக்கடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது தேவைப்படுற ஒரு மெட்டீரியல். சரியா? வேற ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஓகேவா? அந்த மிக்சரோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 41:30. ஓகே. While the mixture of macadam and cement is 6:7, what is the ratio of sand and cement in the mixture? ஒரு கலவையில்
மணல் மற்றும் மக்கடத்தின் விகிதம் 41:30 ஆகும். மக்கடம் மற்றும் சிமெண்ட் கலவை 6:7 ஆகும். கலவையில் மணல் மற்றும் சிமெண்டின் விகிதம் என்ன? சரி, அங்க என்ன பார்த்தோம்? A:B, B:C பார்த்தோம். அதே தான் இங்கேயும். இங்க சாண்ட் தான் A, மெக்கடம் தான் B, இங்க மெக்கடம் தான் B, சிமெண்ட் தான் C. அப்போ A:B, B:C தனித்தனியாக கொடுத்துட்டு A:C கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே விஷயம் இல்லையா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன பண்ணுவீங்க? நியூமரேட்டர் 1 இன்டூ நியூமரேட்டர் 1 பண்ணுவீங்களா? அதாவது இந்த முதல் டேர்ம் இன்டூ இந்த முதல் டேர்ம். கடைசி டேர்ம்னா இந்த கடைசி டேர்ம் இன்டூ கடைசி டேர்ம். முடிஞ்சு போச்சா? அப்போ 41 இன்டூ 6 என்னது? 246. 30 இன்டூ 7 என்ன? 210 இல்லையா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ இதோட ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன். கொஞ்சம் இது 6லயே போகும். 641 சார், 635 சார். ஸோ 41:35 ஆப்ஷன் டி. ஸோ இந்த கேள்வியை உங்களால மைண்ட்லயே பண்ண முடியும். இந்த கேள்வியில கொஞ்சம் இன்டூ பண்றதுனால உங்களுக்கு புரியாதுன்னு நான் எழுதி சொல்றேன். அடுத்தடுத்த கேள்வி உங்களால மைண்ட்லயே சால்வ் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு அடி. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். பாராமெடிக்கல் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த கேள்வி பாருங்க. The ratio of soil and gravel in a mixture is 11:8, while the ratio of gravel and cement is 6:7. What is the ratio of soil and cement in the mixture? ஒரு கலவையில் மண் மற்றும் சரளையின் விகிதம் 11:8 ஆகும். அதே சமயம் சரளை மற்றும் சிமெண்டின் விகிதம் 6:7 ஆகும். கலவையில் மண் மற்றும் சிமெண்டின் விகிதம் என்ன? அதே கேள்வியா இங்க சாயில் கிரேவலை AB அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிரேவல் சிமெண்ட்டை நான் BCன்னு எடுத்துக்கணும். இவங்க இங்க கேட்கறது A:C. அதே தானா? ஸோ ஏ வேணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், சி வேணும்னா லாஸ்ட் டேர்ம் இன்டூ லாஸ்ட் டேர்மா. அப்போ 11 இன்டூ 6 பண்ணீங்கன்னா 66, 8 இன்டூ 7 பண்ணீங்கன்னா 56. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 33க்கு 28 ஆப்ஷன். ஸோ பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே இந்த கொஸ்டினை உங்களால அடிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு தான் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். So next question பாருங்க, group D ல if the ratio of A:B is 45:56 and the ratio of B:C 16:35, what is the ratio of A:C? A:B இன் விகிதம் 45:56 மற்றும் B:C இன் விகிதம் 16:35 எனில் A:C இன் விகிதம் என்ன? அதேதான். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டூ ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இன்டூ லாஸ்ட் பண்ணுவீங்களா? 45 இன்டூ 16. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கே தவிர மற்றபடி கான்செப்ட் சேம் தான். இப்போ 45 இன்டூ 16 எழுதிக்கோங்க. 45 இன்டூ 16 பண்ணணும். இந்த பக்கம் 56 இன்டூ 35 பண்ணணும். ரேஷியோன்னு வரும்போது இதை நீங்க கேன்சல் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரியா? ஸோ இது 8 2s போயிடும், இது 8 7s போயிடும். அதே மாதிரி 5 9s போயிடும், 5 7s போயிடும். வேற எதுவும் கேன்சல் ஆகாது இல்லையா? 9 2s 18, 7 7s 49, 18:49 ஆப்ஷன் பி. ஸோ டெஃபினட்டாக உங்களோட டைமை பயங்கரமாக சேவ் பண்ணும். ஓகேவா? இந்த மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே மெத்தடில் இந்த சிம்பிள் கொஸ்டினை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், ஏன்னா இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஏஎல்பியில் கேட்கப்பட்ட கேள்வியை அப்படி அடிக்க போகிறேன், பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வேற லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரியா? கேள்வியே நான் ரொம்ப கவனிக்கல. மார்பிள் ஏ எனக்கு, சாரி ஜோயி மினித் இல்லையா? ஜோயி தான் இங்க ஏ, மினித் தான் இங்க பி. அதே மாதிரி மினித் தான் இங்க பி, ஜேக்கப் தான் இங்க சி. உல்டா பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் எனக்கு பி, இதுதான் எனக்கு சி, இதுதான் எனக்கு ஏ, இதுதான் எனக்கு பி. லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? ஜோயி அண்ட் ஜேக்கப். லாஸ்ட்ல கேட்டது ஏவையும் சிவியும் தான். சரியா? அப்ப ஏ சி வேணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், அங்க லாஸ்ட் டேர்ம் இன்டூ லாஸ்ட் டேர்ம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது இதுதான். அதுதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ 5 12 60. என்னோட ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் 60 வந்துடும். 60:56. அதாவது 60:56 கிடைக்கும். 60:56னா 15:14 கேன்சல் பண்ணி சொல்லலாம். ஆப்ஷன் சி. ஸோ பேப்பர் அண்ட் பென் எதையுமே நான் யூஸ் பண்ணல. சரியா? இப்போ நான் உங்களுக்கு லாஜிக்கா சொல்றேன். இந்த ஜோயி இந்த மினித்தானா A:B எடுக்கிறேன். A:B எனக்கு 5:8. இங்க உல்டா பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நான் B:C எடுக்கிறேன் 7:12. ஸோ என்னோட மெத்தட் படி இது எனக்கு N1,
இது எனக்கு n2, இது எனக்கு d1, இது எனக்கு d2. a is to c ன்னு கேட்கும்போது n1 into n2 பண்ணுவேன். ஸோ இதை மாற்றி எழுதிருக்கணும் இல்லையா? 12x2 7 வரணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுவீங்க 60, இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுவீங்க 56. சரியா? இது அப்படியே 4 டேபிளில் போகும். 4 15s are 4 14s are. ஸோ ஆப்ஷன் சி. பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே உங்களால் அடிக்க முடியும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் டைப் பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஏ, இது பி, இது பி, இது சி. இங்க கேட்கறது ஏ சி. அப்போ 7 into 6 42, 8 into 7 56, 7 6 are 42, 7 8 are இன்னும் கூட கேன்சல் ஆகும் இல்லையா? 3:4. 3:4 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. எவ்வளவு நேரம் ஆச்சு? குயிக்கா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். The ratio of sand to gravel in a mixture is 17:8, while that between gravel and cement is 6:17. What is the ratio of sand to cement in the mixture? ஒரு கலவையில் மணல் மற்றும் சரளை விகிதம் 17:8 ஆகும். அதே சமயம் சரளைக்கும் சிமெண்டிற்கும் இடையே உள்ள விகிதம் 6:17. கலவையில் மணல் மற்றும் சிமெண்டின் விகிதம். ஸோ அதே டைப்ல அதே மெத்தட்ல மைண்ட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். சப்போஸ் சாண்டை நான் ஏனோ, கிரேவலை நான் பீனோ வைக்கிறேன். இங்க கிரேவல் பீன்னு வந்துடும், சிமெண்ட் சீன் வந்துடும். இவங்க கேட்கறது சாண்ட் டு சிமெண்ட், அதாவது ஏவும் சியும் கேட்கறாங்க. சரியா? ஏவும் சியும் கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் இன்டூ இந்த ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த செகண்ட் இன்டூ இந்த செகண்ட் இல்லையா? அப்போ இந்த 17 into 6 இல்லையா? இது 6 இந்த 8 into 17. ஸோ 17 கட்டு 6:8 வரும். லாஸ்டா 3:4 வரும். ஸோ 3:4 எனக்கு ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த டைப்ல இந்த மாதிரி யூனிக்கான அப்ரோச் எப்படியெல்லாம் நம்ம ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம், கான்செப்சுவலா சால்வ் பண்ணலாம், தென் டீடைலான மெத்தட், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.